வேட்புமனு 41 பேர்கிட்ட வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாறுறாரு. இன்பத்துறை சார்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன்னா முன்னுக்கு முரணான வருமானத்தை வந்து கணக்கு காமிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது எவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உடையது அப்படின்றதுக்கு திரு இன்பதுரை அவருடைய அந்த அப்ஜெக்ஷனே சாட்சி. திரு இன்பதுரை வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்காக வந்து அப்போஸ் பண்ணல, ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்காக. ஸோ தேர்தலில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுகளை அதிமுகவின் சார்பாக நிறுத்தி வச்சு அதன் மூலமாக திரு இன்பதுரை வந்து நான் அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு, அதனால எனக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு சார்பாக என்ன இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு அதிமுக எம்பி அதிமுக கேண்டிடேட்டுக்கு வராம தெரியல. அவரு இல்ல உள்ள கேளுங்க, உள்ள வந்து அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், ஆனா அதிமுக வேட்பாளருக்காக வந்தது இன்னொருத்தர், ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்தார் அதிமுக கேண்டிடேட்டுக்காக. சோ இப்படி யாரும் வந்து செயல்பட மாட்டார்கள். இதுலயே அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சும்மா இங்க வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும், வேட்புமனுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் எப்படி திரு எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டு வருகிறார், அது மக்களிடையே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த அப்ஜெக்ஷன்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை புரிந்து கொண்டார்கள். ஆர்ஓ வந்து நீங்க சொல்லக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ்ல எந்த விதமான சாராம்சமும் இல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய தரப்புல மூத்த வழக்கறிஞர் திரு விடுதலை அவர்கள் இருந்தாங்க, அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்ன உண்மையான நிலவரமோ அந்த உண்மையை இந்த அஃபிடவிட்ல தாக்கல் செய்திருக்கிறோம். இவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதை, அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு இதை பண்றாங்க. அவங்க வந்து எப்படியாவது இந்த வேட்பு மனுவை வந்து இப்ப ஏற்றுக்கொள்ள வைக்காம தள்ளி வச்சு அதை வந்து மத்தியானம் வரைக்கும் நியூஸ் ஆகணும்னு முடிவு செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துல அந்த முயற்சியில படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக. இதுல கொடுமை வெட்கக்கேடு என்ன அப்படின்னா, அதிமுக எம்பி அவரு கேண்டிடேட்டுக்கு வராம ஒரு இண்டிபெண்டன்ட்டுக்கு வந்து நான் இண்டிபெண்டன்ட்டுக்காக வரேன் அப்படின்றாரு. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இல்ல, அஃபிடவிட்ல என்ன தாக்கல் செய்திருக்கிறோமோ அதுதான் உண்மையான தகவல். அதை வந்து இதை இவங்க சொல்லல அவங்க சொல்லலன்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்றாங்க. அவர்கள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுதான். அதே போல அஃபிடவிட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா அப்படின்னு சொல்லி இதுல வந்து பார்க்கறதற்கான இதுவே கிடையாது. உண்மையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, அஃபிடவிட் சரியான ஃபார்மேட்ல ஃபைல் செய்திருக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற அடிப்படையில இதை சொல்லியிருக்காங்க. அதே போல அதுல சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையான தகவல்கள், எந்த விதமான அதுல வந்து எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லை அப்படின்றதையும் ஆர்ஓ கிட்ட எடுத்து சொன்னோம். இதை ஏற்றுக்கொண்டு இந்த அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸை அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டவே துணை முதல்வருடைய அந்த வேட்பு மனு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நீதிமன்றம் போறேன்னு சொன்னாங்க. நீங்க அதிமுகவுக்கு ஏதாவது அப்போஸ் பண்ணீங்களா? அதிமுக நாங்க எதுவும் பண்ணல, அதிமுகவுடைய கேண்டிடேட்டுக்கு எதுவும் பண்ண விரும்பல. 2021 அவர் என்ன நிலைமையில இருந்தாரோ அதை அப்ப காமிச்சாங்க. இப்ப 2026 என்ன நிலைமையில இருக்கோ அதை காமிக்கிறாங்க. அதை விட்டு நீங்க 2020 அப்படி இருந்தீங்க, 2021 இப்படி இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாது. இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய பொசிஷன் என்ன, எதுல இருக்கீங்க, என்னென்ன வருமான வழிகள், யார் யாருடைய வருமானம் காமிக்கணுமோ முறைப்படி காண்பிச்சிருக்கு. அதை வந்து ரிட்டர்னிங் ஆபீசரும் தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டு முறையா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. நாங்க மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறது நம்மளுடைய அழகல்ல. நம்ம அது மாதிரி நம்ம கட்சி பண்ணாது, நாங்க பண்ணல. நீதிமன்றம் போலன்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டப்படி தேர்தல் அதிகாரி வந்து ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கு எதிர்த்து நீதிமன்றம் போக முடியாது. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்றாங்க இல்லையா, அதுல வேணா இதை ஒரு காரணமா நீங்க எடுக்கலாமே தவிர இவங்க கொடுக்கிற ஆணைன்றது இறுதியானது. தேர்தல் வரைக்கும் இதை எதிர்த்து எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இவங்க தான் ஃபைனல். ஆர்ஓவோட டெசிஷன் இஸ் ஃபைனல்.